கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாய்ஸ் ஆஃப் கிரேஸ் வழங்கும் மனிதன மன்னாவினால் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைய தினத்தின் தியானிக்க போகும் வேத வசனம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் உயரத்திலிருந்து தமது கரத்தை நீட்டி என்னை பிடித்து பெரும் வெள்ளங்களிலிருந்து என்னை தூக்கிவிட்டார். இதன் தலைப்பை பார்க்கும்போது பெருவெள்ளத்திலிருந்து தூக்கி எடுக்கும் தேவன். சங்கீதம் 18 என்பது தாவீது ராஜா கர்த்தருக்கு செலுத்திய நன்றியின் பாடலாகும். பல எதிரிகளிடமிருந்து சவுலின் கைகளிலிருந்தும் தேவன் தன்னை விடுவித்ததை நினைத்து தாவீது இந்த சங்கீதத்தை பாடுகிறார். சங்கீதம் 18:16 தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி தன்னை பெருவெள்ளத்திலிருந்து காப்பாற்றினார் என்று சாட்சி கூறுகிறார். இன்றும் நமது வாழ்க்கையில் பலவிதமான பெருவெள்ளங்கள் வருகின்றன. துன்பம், நோய், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி, ஆன்மீக போராட்டம் போன்றவற்றிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் உயரத்திலிருந்து பார்க்கிறவர். அவர் உயரத்திலிருந்து தமது கரத்தை நீட்டி, தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை அறியாதவர் அல்ல. நாம் சந்திக்கும் ஒவ்வொரு கண்ணீரையும் வேதனையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாம். நாம் தனியாக இருக்கிறோம் என்று நினைக்கும் நேரத்திலும் தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, தேவன் தமது கரத்தை நீட்டுகிறவர். தமது கரத்தை நீட்டி என்னை பிடித்து, தேவனுடைய கை ரட்சிக்கும் கை, நாம் கீழே விழும்போது நம்மை தாங்கும் கை. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு மூழ்கத் தொடங்கிய போது இயேசு உடனே கையை நீட்டி அவரை பிடித்தார். தேவனுடைய கை இன்றும் உங்களையும் என்னையும் பிடித்து உயர்த்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பெருவெள்ளங்களிலிருந்து விடுவிக்கும் தேவன் பெருவெள்ளங்களிலிருந்து என்னை தூக்கி விட்டார். பெருவெள்ளம் என்பது வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளை குறிக்கிறது. சில நேரங்களில் பிரச்சனைகள் நம்மை மூழ்கடிக்க பார்க்கும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படியாய் காணப்படுகிறது. நீ தண்ணீர்களை கலக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். அதே வண்ணமாக சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் விசுவாசிப்போமானால் நிச்சயம் இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாத நாளாய் விளங்கும் என்பது சந்தேகமில்லை. தேவன் பிரச்சனையை மட்டும் பார்க்கவில்லை, அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறவராயிருக்கிறார். தேவனுடைய ரட்சிப்பு நம்மை உயர்த்துகிறது. நான்காவதாக, தாவீது வெள்ளத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டார். அதுபோல தேவன் நம்மையும் தோல்வியிலிருந்து வெற்றிக்கு, பயத்திலிருந்து சமாதானத்திற்கு, கண்ணீரிலிருந்து சந்தோஷத்துக்கு வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அழிவு குழியிலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை தியானிக்கின்ற போது, நம்மை அன்பு கூறுகிறவராலே நாம் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 18:16 நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. நாம் எவ்வளவு ஆழமான பிரச்சனையில் இருந்தாலும் தேவன் நம்மை மறந்துவிட மாட்டார். அவர் உயரத்திலிருந்து தமது கரத்தை நீட்டி நம்மை பிடித்து பெருவெள்ளங்களிலிருந்து தூக்கி எடுப்பார். இன்று நீங்கள் எந்த பெருவெள்ளத்தில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை விடுவித்து உயர்த்துவார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, சங்கீதம் 18:16 வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் வரும் பெருவெள்ளங்களையும் சோதனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்று துன்பத்தில் கண்ணீரின் பாரங்களில் இருக்கும் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையான கரத்தால் தொடும். மூழ்கி கொண்டிருக்கும் சூழ்நிலையிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும். பயத்தை அகற்றி சமாதானத்தின் சந்தோஷத்தின் தாரும். நோயாளிகளை சுகப்படுத்தும். குடும்பங்களை ஆசீர்வதியும். வேலை, தொழில், ஊழியம் ஆகியவற்றில் ஒரு கிருபை விளங்கட்டும். உமது கரம் எங்களை பிடித்து நடத்தட்டும். எங்கள் வாழ்க்கை உமக்கு சாட்சியாக இருக்கட்டும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you. Have a blessed day.